சீதாராமன் கதை சுபஞானம் பிறவியின் பயன் தரும் பேரின்பதானம். அருளுடன் பொருள் தரும் ஆனந்த கீதம் அதிர்வேன ஓங்கிய ஸ்ரீ விஷ்ணு பாதம். ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். லக்ஷ்மணா, நீ களைத்து விட்டாய். சென்று ஓய்வெடுத்துக்கொள். அண்ணா, மகிழ்ச்சியுடன் உங்கள் முகத்தில் தெரியும் புன்னகையானது என் களைப்பை போக்கி விடுகிறது. சுவாமி, கூறு சீதா. இந்த வனம் எனக்கு பிடித்துள்ளது. எனது விருப்பம் என்னவென்றால், நாம் சிறிது காலங்கள் இவ்வனத்திலேயே தங்கிவிடலாம் என்று எண்ணுகிறேன். நமது வனவாசம் துவங்கப்பட்டு 12 வருடம் ஆகிவிட்டது. மிக வேகமாக வருடங்கள் கடந்துவிட்டது. அயோத்தி, பெயரை கூறுவதிலேயே ஆனந்தம். அயோத்தியின் பெயரை கூறினால் எனது ஜென்ம பூமியின் மண் வாசனையை என்னால் இங்கிருந்தே உணர முடிகிறது. அது மட்டுமல்ல, அன்னை கௌசல்யின் பாசமும் கண்முன்னே தெரிகிறது. அவர்களுடைய பாசத்தை தம்மால் உணர முடிகிறது. ஆனால் அவர்களுடைய வேதனை தாம் உணர்வது சாத்தியமில்லை ஐயனே. தர்மங்கள், நியாயங்கள், சத்தியம் இவை அனைத்துக்குமே மரியாதை அளிக்கும் வகையில் மகனை 14 வருடங்கள் வனவாசத்திற்கு அனுப்பி அந்த தாய் படும் வேதனையை சொல்லுவதற்கு வார்த்தைகள் இல்லை. தம்மை பிரிந்த பின்பு அவர்கள் என் நிலையில் உள்ளார்களோ? லக்ஷ்மணா, உனக்கும் ஊர்மிளையின் நினைப்பு வருகிறது அல்லவா? நீ எனக்காக செய்த இந்த தியாகத்திற்கு இதுவரை நான் உனக்கு நன்றி தெரிவிக்கவே இல்லை. எனக்காக உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்து சுகங்களையும் தியாகம் செய்துள்ளாய். இல்லை அண்ணா, அவ்வாறெல்லாம் கூறாதீர்கள். தங்களை பிரிந்து வாழ்வதென்பது தன்னையே பிரிந்து வாழ்வதாகும். எனது சகோதரி ஊர்மிளை தங்களை பிரிந்து வாழ்வோம் என்று கனவிலும் எண்ணி இருக்க மாட்டான். அவளது தியாகம் ஒப்பில்லாதது. என்ன செய்து கொண்டிருக்கிறாய் ஊர்மிளா? அவர் நலனுக்காக தீபத்தை ஏற்றிக் கொண்டிருக்கிறேன். பலர் தனது மனதில் இருக்கும் அக்னியை கண்ணீரால் அணைத்து விடுகிறார்கள். ஆனால் நான் கண்ணீர் சிந்தக்கூடாது என்று அவர் கூறியுள்ளார். ஆதலால் என் மனதில் உள்ள அக்னியை கொண்டே அணைக்கிறேன் அக்கா. பொறுமையாக இரு சகோதரி. 12 வருடங்கள் கடந்து விட்டது. வெகு விரைவில் இந்த 2 வருடங்களும் கடந்துவிடும். இல்லை அக்கா, பனிரெண்டு வருடங்கள் பொறுமையாக இருந்து காத்திருந்தேன். ஆனால் இந்த 2 வருடங்கள் காத்திருப்பது நரக வேதனைக்கு இணையாக உள்ளது.
என்னால் இனியும் பொறுமையாக இருக்க இயலாது. நான் பொறுமையை இழந்து விட்டேன். நீ கவலை கொள்ளாதே. நல்ல காலம் விரைவில் வரும். வனவாசத்தின் முடிவு நெருங்கிவிட்டது லக்ஷ்மணரே. யாம் அதை அறிவோம் அண்ணி. அத்துடன் பரம்பொருள் விஷ்ணுவை சாட்சியாக கொண்டு மற்றொரு சபதமும் எடுக்கிறேன். நான் என் அண்ணன் ராமருக்காக 14 வருடங்கள் மட்டும்தான் காத்திருப்பேன். ஒருவேளை 14 வருடம் கழிந்த பிறகு ஒரு க்ஷணம் கால தாமதமானாலும் அதன் பிறகு அண்ணன் ராமனின் பிரிய சகோதரனான இந்த பரதனின் ஆவியற்ற சரீரத்தை தான் அவர் காண்பார். அண்ணா, அண்ணன் பரதனை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அண்ணன் பரதன் அந்த இறைவனுக்கு சமமானவர். அவருக்கு எதிராக எழுந்த என் கோபத்திற்காக நான் இன்றும் வருத்தப்படுகிறேன் அண்ணா. லக்ஷ்மணா, அறியாமையில் பதட்டத்தில் நாம் எடுக்கும் முடிவுகள் மானிட பிறப்புக்கே உரித்த ஒரு குணமாகும். அண்ணா, தாங்கள் தவறு செய்து நான் பார்த்ததில்லையே. லக்ஷ்மணா, உன் சகோதரன் மீது நீ வைத்திருக்கும் அன்பானது உன் கண்களை மறைத்து விட்டது. பரதன் என்னை காண வந்தபோது அந்த அன்பின் காரணமாகத்தான் அவனுக்கு எதிராக உன் மனதில் சந்தேகம் எழுந்தது. லக்ஷ்மணா, உண்மையில் நீ உணர்ச்சிக்கு அடிமையானவன். உணர்ச்சிகளுக்கு மரியாதை கொடுப்பது தவறா? இல்லை லக்ஷ்மணா, உணர்ச்சி வசப்படுவது சரிதான். ஏனென்றால் உணர்ச்சியற்ற மானுடன் ஒரு விலங்கிற்கு சமமாவான். ஆனால் அதே உணர்ச்சியை கட்டுப்படுத்த தெரியாதவன் கோபத்திற்கு அடிமையாகி சுயநிலையை மறந்து மிருகத்திலும் மோசமானவனாகிறான். அண்ணா, எவன் தங்களை போன்று ஞானி இல்லையோ அவன் தவறுக்கான பிராயச்சித்தத்தை எவ்வாறு செய்வது? அதை திருத்திக் கொள்வதன் மூலம். தவறு செய்த ஒருவர் தான் செய்த தவறை உணர்ந்து அதை மாற்றிக்கொள்ள விரும்பினால் அதுவே அவர் பரிகாரமாகி விடுகிறது. இருப்பினும் அண்ணன் பரதன் இந்த லக்ஷ்மணனை மன்னித்தாரா இல்லையா? நம் பரதன் உன்னை தவறாக எண்ணினால்தானே அவன் உன்னை மன்னிக்க வேண்டும். லக்ஷ்மணா, பரதனை நீ இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அண்ணன் பரதனின் குணம் விலை மதிப்பற்றது. அது மட்டுமல்ல, தற்போது அயோத்தியில் தங்கள் வருகைக்காக அதிகமாக எதிர்பார்த்திருப்பது அண்ணன் பரதன் தான். உன்னை காண்பதற்கு வெகு விரைவில் நான் அயோத்தி வருவேன் பரதா. பொறுமையாக காத்திரு. தங்களது வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் அண்ணா. ஒவ்வொரு நொடியும் காத்துக் கொண்டிருக்கிறேன். சீதா, புறப்பட நேரம் வந்துவிட்டது. தற்பொழுது நாம் எங்கு செல்கிறோம் சுவாமி? நாம் இப்பொழுது மகரிஷி அகத்தியரை காண செல்கிறோம். ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि
धियो यो என் வெகுநாள் தவம் இன்று ஈடேறிவிட்டது. என்னாயிற்று மகரிஷி? பகவான் ஸ்ரீராமர் வந்து விட்டார். பல வருடங்களாக அவருக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். அதை அறிந்து அவர் என்னை காண வந்து கொண்டிருக்கிறார். எங்கு செல்கிறீர்கள் மகரிஷி? அவரை காண்பதற்கு மானிட உருவில் அவரை சோதிக்க விரும்புகிறேன். அவரை சோதிக்கப் போகிறீர்களா? ஏன்? ஏனென்றால் பகவான் ஸ்ரீராமர் அவரது பக்தனான இந்த அகத்தியனை அடையாளம் கண்டு கொள்வாரா என்று அறிய விரும்புகிறேன். பிரபு, பிரபு. மிகவும் அழகாக உள்ளது சுவாமி. இயற்கையை ரசிப்பதில் உனக்கு நிகர் எவரும் இல்லை சீதா. அந்த கானம் உங்கள் செவியில் விழுகிறதா? ஆம், ஆனால் இது எங்கிருந்து வருகிறது? சுவாமி, அந்த கானமழை இந்த ஏரியிலிருந்து தான் வருகிறது. சீதை கூறியது சரிதான். அந்த கானமழை இந்த ஏரியில் இருந்துதான் வருகிறது. இருப்பினும் அண்ணா, இந்த ஏரியில் அந்த கானத்தை இசைப்பது யாராக இருக்கும்? சொர்க்கத்தை சேர்ந்த அப்சரஸ்கள். भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि ஆயுஷ்மான் பவ. வணங்குகிறேன் மகரிஷி. தாங்கள் யார் என்று தெரியவில்லை. நான் பயந்தது போலவே என்னை உங்களுக்கு தெரியவில்லை. மகரிஷி, இந்த ஏரியில் எங்களுக்கு எவரும் தென்படவில்லையே. பிறகு இந்த இசை எங்கிருந்து வருகிறது? இந்த இசை 5 அப்சரஸ்களுடையது. அவர்கள் தங்களுடைய ஆடல் கலையை கொண்டு மகாரிஷி மாந்தகர்ணியின் தவத்தை கலைத்தவர்கள். தாங்கள் கூறும் அந்த மகாமுனி யார்? அவர் இந்த ஏரியின் அடியில் அமர்ந்து கொண்டு 10,000 வருடங்களாக தவம் செய்து கொண்டிருந்தவர். அவரது கடும் தவத்தை கண்டு தேவர்கள் அனைவரும், அதாவது இந்திரன், அக்னி முதலானவர்கள் பயந்தார்கள். தேவேந்திரா, இந்த மகரிஷி கடும் தவத்தில் உள்ளார். ஒருவேளை அவரது எண்ணம் நமது இந்திரலோகத்தை பறிப்பதாக இருந்தால்? அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அந்த ரிஷியின் தவம் நிச்சயமாக முழுமையடையாது. ஆகையால் அவர்கள் ரிஷி மாந்தகர்ணியின் கடும் தவத்தை கலைப்பதற்காக 5 அப்சரஸ்களை அனுப்பினார்கள். அந்த 5 அப்சரஸ்களும் மகாரிஷி மாந்தகர்ணியின் கடும் தவத்தை கலைத்ததோடு மட்டுமல்லாமல் தங்களது சுந்தர வடிவத்தினால் அவரை தங்களது மாய வலையில் வீழ்த்தினார்கள். அதன் பிறகு அந்த மகரிஷி தன்னை மயக்கிய அந்த அப்சரஸ்களை மணமுடித்துக் கொண்டார். தவம் செய்வதையும் விட்டுவிட்டார். மகரிஷி தன்னுடைய தவ வலிமையினால் அந்த ஏரியின் அடியில் ஓர் தபோவனத்தை உருவாக்கினார். அது தற்போது அங்கேதான் உள்ளது. அந்த தபோவனத்தில் மகரிஷி தனது 5 மனைவிகளுடனும் ஆடல் பாடல் என்று கேளிக்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் இந்த ஏரியை 5 அப்சரஸ்கள் வாழும் ஏரி என்று மக்கள் அழைக்கின்றார்கள். வருத்தத்திற்குரிய விஷயமாகும். ஒரு ரிஷி தனது கடமைகளை மறந்து தன் வாழ்க்கையை வீணாக்கிக் கொண்டிருக்கிறார். சுவாமி, மகரிஷிக்கள் அனைவரும்
நமது நாட்டின் பொக்கிஷம் என்று தாம் கூறியுள்ளீர்கள். இவ்வாறு அவர்கள் தம் கடமையை மறந்தால் அதை அவர்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது தம்மை போன்றோரின் கடமையாகும். செல்ல வேண்டிய பாதையை மறந்தவர்களை நல்வழிப்படுத்த மாட்டீர்களா? நான் தன்யனானேன் பிரபு. தங்களது இந்த திவ்ய சொரூபத்தை நேரில் கண்டேன். தங்களுக்கு நான் என்ன சேவை செய்ய வேண்டும் என்று தயை கூர்ந்து கூறுங்கள் பிரபு. நான் என்ன கூறினாலும் செய்வீர்களா? நானும் எனது துணைவிகளும் தங்களது கட்டளைகளை நிறைவேற்ற காத்திருக்கிறோம். ஒருவரது தவத்தை கலைப்பதும் அவருடைய கடமைகளை செய்ய விடாமல் தடுப்பதும் மாபெரும் குற்றமாகும். அதேபோல் ஒருவருக்கு நியாயமாக கிடைக்கவிருக்கும் புண்ணியத்தை கிடைக்கச் செய்யாமல் தடுப்பதும் அநியாயமாகும். நீங்கள் அனைவரும் சொர்க்கலோகம் சென்று விடுங்கள். எங்களை மன்னியுங்கள் பிரபு. நாங்கள் தவறு செய்துவிட்டோம். இது போன்ற தவறை இனி என்றும் செய்ய மாட்டோம். நாங்கள் இப்பொழுதே சொர்க்கலோகம் சென்று விடுகிறோம். ஆம், உடனே சென்று விடுகிறோம் பிரபு. राम राम जय जय श्री राम, श्री राम राम जय जय श्री राम. முனிவரே, என்ன செய்ய வேண்டும் கூறுங்கள் பிரபு. தேவர்கள் தங்களை ஏமாற்றிவிட்டார்கள். ஆதலால் தான் தங்களது தவம் தடைப்பட்டது. எவன் ஒருவன் தனது வேலையை, தனது உணர்ச்சியை கட்டுப்பாட்டில் வைக்கிறானோ அவன் இறைவனடி சேருவதற்கு வெகு காலம் ஆவதில்லை. அந்த மானுடனே பரமேஸ்வரனின் உருவமாகிறான். நான் தவறு செய்து விட்டேன். இந்த தவறுக்கான பிராயச்சித்தத்தை செய்வேன். மீண்டும் தவத்தை துவங்குகிறேன். என்னை ஆசீர்வதியுங்கள் பிரபு. தங்களுக்கு மிக்க நன்றி மகரிஷி. தாங்கள் அளித்த ஞானத்தின் உதவியுடன் மகரிஷி மாந்தகர்ணிக்கு நாங்கள் உதவி செய்தோம். தங்களுக்கு உதவி செய்ததில் எனக்கும் மகிழ்ச்சிதான். தங்களுடைய எண்ணங்கள் வெற்றி பெறட்டும். சற்று பொறுங்கள் மகரிஷி. மகரிஷி, நாங்கள் மகரிஷி அகத்தியரின் ஆலயம் செல்ல வேண்டும். எங்களை அங்கு அழைத்துச் செல்வீரா? தாங்கள் தேடி வந்த அகத்தியன் தங்கள் முன்னேதான் நிற்கிறார். அவனிடமே அவனது இருப்பிடத்திற்கு அழைத்துச் செல்ல கூறுகிறீர்களே பிரபு. தாங்கள் இவ்வழியே செல்லுங்கள். நதிக்கரை வழியாகவே தாங்கள் செல்லுங்கள். அவ்வழியே சென்றால் மகாமுனி அகத்தியரின் குடிலை காணலாம்.
உனக்கு ஒரு வருத்தத்திற்குரிய விஷயத்தை கூறப்போகிறேன். எனது எதிர்காலத்தை பற்றி கூறினாய் அல்லவா? அது நடக்க வாய்ப்பில்லாதது போல் தோன்றுகிறது. எனக்கு மரணத்தை தர பிறந்த அந்த வீரன் யார் என்ற விவரத்தை நான் கண்டறிந்து விட்டேன். விஷ்ணுவின் அந்த அவதாரத்தை நான் கண்டறிந்து விட்டேன். நான் அழியா வரம் பெற்ற அமரன் என்று கூறினேன் அல்லவா? அந்த அமரத்துவத்தை நீ கேள்விக்குறியாக மாற்றினாய். அதற்கு உனக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும். உன் அகம்பாவமே உனக்கு அழிவை தரப்போகிறது. ஆதலால் இப்பொழுதே திருந்தி விடு. வாயை மூடு. என்னையே எதிர்த்து பேசுகிறாயா? நான் காலத்தையே மாற்றும் திறன் கொண்டவன் சனே. நான் நினைத்ததை செய்யக்கூடியவன். லங்கேஸ்வரன் அமர். பிறகு எதற்காக மரண பயத்தில் நடுங்குகின்றான்? உனது மரண ஓலத்தை நான் கேட்டுவிட்டேன் ராவணா. மிகவும் வேகமாக உனது மரணம் லங்கையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நீ பேசாதே சனே. ரசானந்தா, நான் கூறுவதை கேள். உடனே பகவான் விஷ்ணுவின் காலடியை நாடு. அவர் கருணையை நாடு. உனது பாவத்திற்கான பிராயச்சித்தத்தை தேடு. ஏனென்றால் நீ வெகு நாட்களுக்கு வாழப்போவது இல்லை. என் உயிரை பறிக்க வரும் அந்த காலனை என் காலடியில் போட்டு நசுக்கி விடுவேன். யார் யார் காலடியில் விழப்போவது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இன்று முதல் நீ எனது அரசவையில் இருக்கப் போகிறாய். அதுவும் என் காலடி. சரிதேவா, உன்னை போன்று அந்த காலனியும் இந்த ராவணன் காலடியில் இடுவார். சுவாமி, மகரிஷி அகத்தியரின் குடில் அருகாமையில் உள்ளதாக நாம் சந்தித்த மகரிஷி கூறினாரே. வெகு தூரம் நடந்து வந்தோம், ஆனால் ஆசிரமம் தென்படவில்லையே. அப்படியென்றால் நாம் பாதை மாறிவிட்டோம். சீதா, களைப்பாக இருந்தால் சிறிது நேரம் ஓய்வெடுத்துக்கொள். இல்லை சுவாமி, நம் பாதையில் முன்னேறலாம். அண்ணா, அங்கு பாருங்கள். இருவரும் அங்கு சென்று ஓய்வெடுங்கள். ஆசிரமம் எங்கு உள்ளதென்று நான் சென்று பார்க்கிறேன். சுவாமி, மகரிஷி அகத்தியர் என்பவர் யார்? அப்படியென்றால் யாரை காண வந்துள்ளீர்களோ அவரை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? வணங்குகிறேன் மகரிஷி. மகரிஷியின் குடில் உங்களுக்கு தென்படவில்லையா? உண்மையில் ஆசிரமம் அருகாமையில் உள்ளதென்று கருதினோம். ஆனால் வெகு தூரத்தில் உள்ளது போல் தெரிகிறது. அது மட்டுமல்ல, மகரிஷி அகத்தியரை பற்றி எனக்கு மிக நன்றாக தெரியும். அப்படியா? அவரை பற்றி தங்களுக்கு என்ன தெரியும்? அதை சொல்லுங்கள், நானும் கேட்கிறேன்.
மகா ஞானியான மகரிஷி அகத்தியரை மூவுலகமும் வணங்குகிறது. அவரை அவமதிப்பதற்கான துணிச்சல் எவரிடமும் இல்லை. அப்படியா? அந்த அகத்தியரை பற்றி வேறு என்னெல்லாம் உங்களுக்கு தெரியும்? அதை பற்றிய கதைகளை நான் கேட்க விரும்புகிறேன். அப்படியா? தங்களது புகழை நான் கூற கேட்க அவ்வளவு ஆசையா? தாங்கள் ஏதேனும் கூறினீர்களா? இல்லை மகரிஷி. நான் மகரிஷி அகத்தியரை பற்றி ஒரு சிறு கதையை கூற விரும்பினேன். கேட்க தயாராக இருக்கிறேன். பல வருடங்கள் முன்பு மேரு பர்வதத்தின் மீது கோபம் கொண்டு விந்திய பர்வதம் திடீரென வளர ஆரம்பித்தது. திடீரென விந்திய மலை வளர்ந்ததால் சூரிய தேவனால் கிழக்கிலிருந்து மேற்கிற்கு செல்ல முடியாமல் போனது. சிருஷ்டி முழுவதும் பிரளயம் துவங்கியது. தேவர்கள் அனைவரும் விந்தியனிடம் வேண்டுகோள் விடுத்தார்கள். ஆனால் விந்தியனோ அதை ஏற்க மறுத்தான். அப்பொழுது சூரிய தேவன் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை காணச் சென்றார். பிரபு, விந்தியனின் கோபத்தினால் இன்று பூலோகமே அவதிக்குள்ளாகிவிட்டது. தாங்கள் விந்தியனிடம் எனது பாதையில் குறுக்கிட வேண்டாம் என்று கூறுங்கள். சூரிய தேவா, நீ அகத்திய முனிவரை கண்டு அவரிடம் வேண்டுகோள் விடுக்க வேண்டும். உனது பிரச்சனைக்கான தீர்வு அவரிடம் உள்ளது. உத்தரவு பிரபு. வணங்குகிறேன் மகரிஷி. வணங்குகிறேன் சூரிய தேவா. மகரிஷியே, விந்திய மலை காரணமாக இன்று பூலோகமே அவதிக்குள்ளாகிவிட்டது. புவியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தங்களுடையது மகரிஷி. அப்படி உடனே விந்தியனை சென்று காண்கிறேன். விந்திய மலையின் அதிபதியே, மகரிஷி அகத்தியர் என்னை காண வந்துள்ளாரா? விந்தியனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரபு. ஆயுஷ்மான் பவ. என்னை காண்பதற்கு தாங்கள் எதற்காக வந்தீர்கள் சுவாமி? விந்தியா, நான் தற்போது தெற்கு பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறேன். உனது இந்த விசாலமான மலை எனக்கு தடையாக இருந்தால் நான் எவ்வாறு இந்த பாதையை எளிதாக கடந்து செல்ல முடியும்? எனக்காக உனது உயரத்தை நீ குறைத்துக் கொள்ள இயலுமா? உங்கள் உத்தரவு மகரிஷி. இப்படியாக விந்திய மலை தனது உயரத்தை குறைத்துக் கொண்டது. அதை கடந்து மகரிஷியும் தெற்கு பகுதிக்கு சென்றார். ஆனால் செல்லும் வழியில் அவர் விந்திய மலையின் அதிபதியிடம், நான் திரும்பி வரும் வரை விந்திய மலை இதே உயரத்தில் இருக்க வேண்டும் என கட்டளையிட்டார். இன்றும் அந்த விந்திய மலை மகரிஷி அகத்தியர் திரும்பி வருவார் என தன்னிலை மறவாமல் காத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு விளங்கவில்லை. மகரிஷி அகத்தியர் தெற்கிலிருந்து வடக்கிற்கு எவ்வாறு சென்றார்? மகரிஷி அகத்தியர் அதற்கு பிறகு வடக்கிற்கு செல்லவே இல்லை. அவர் தனது இருப்பிடத்தை தெற்கிலேயே அமைத்து விட்டார். அற்புதம், பிரமாதம். மகரிஷி அகத்தியர் மிகவும் புத்திசாலி போல் தெரிகிறது. மகரிஷி அகத்தியர் புத்திசாலி மட்டுமல்ல, அவர் ஒரு வீரர், தைரிய குணம் உள்ளவர். உண்மையாகவா? ஆதலால் தான் அவரது பெயர் அகத்தியர். அகம் அப்படி என்றால் புவியை ஸ்தம்பிக்க செய்பவர், அந்த சக்தியை கொண்டவர். அவரை பற்றி ஏராளமான கதைகள் உள்ளது. இரு மாயாவி அரக்கர்கள், வாதாபி, வில்லவன். வனப்பகுதியை கடப்பவர்களை உண்பவர்கள். ஆனால் அவர்கள் வேட்டையாடும் முறையை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அரக்கன் வாதாபி ஒரு ஆடின் வடிவத்தை எடுப்பான். வில்லவன் ஒரு வியாபாரியின் வடிவத்தை எடுப்பான். ஐயா, ஒரு நிமிடம்.
வணக்கம். வாருங்கள், உங்கள் உணவிற்காக ஒரு ஆட்டை பிடித்து வைத்துள்ளேன். இதோ பாருங்கள். தங்களை போன்ற ஒரு உன்னதமான அதிதிக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இதை நான் வளர்த்து வருகிறேன். அந்த அரக்கன் உணவிற்கு அழைப்பதைப் போல் அனைவரையும் அழைத்துச் சென்று அவர்களுக்கு முதலில் உணவு பரிமாறுவான். அந்த வழிபோக்கர்கள் வயிறார உண்ட பிறகு வில்லவன் நாடாக மாறிய வாதாபியை அழைப்பான். வாதாபி, வாதாபி, வெளியே வா. வயிற்றிற்குள் சென்ற வாதாபி வயிற்றை கிழித்துக் கொண்டு உயிருடன் வெளியே வருவான். இவ்வாறு அந்த அரக்கர்கள் அனைத்து யாத்திரிகளையும் தங்களது உணவாக மாற்றிக்கொண்டார்கள். அந்த இரு அக்கிரமக்கார அரக்கர்களை பற்றி கேள்விப்பட்டவுடன் பொதுமக்களின் உதவிக்காக மகரிஷி அகத்தியர் உடனே விரைந்தார். ஒரு திட்டத்துடன் புறப்பட்டார். ஐயா பெரியவரே, வணக்கம். உங்களை போன்ற உன்னதமானவருக்கு படைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆட்டை ஒரு வருடமாக நான் வளர்த்து வருகிறேன். இதை பாருங்கள். சரி, நான் புறப்படுகிறேன். என் விருந்தோம்பலை ஏற்றதற்கு மிகவும் நன்றி. மிக்க மகிழ்ச்சி. வாதாபி, என் சகோதரா, வெளியே வா. இனி வாதாபியால் வெளியே வர இயலாது. வாதாபி என் வயிற்றுக்குள் ஜீரணமாகிவிட்டார். இந்நேரம் சிவலோகம் சென்றிருப்பார். இவ்வாறாக மகரிஷி அகத்தியர் அனைவரையும் காப்பாற்றினார். அவருக்கு ஈடு இணையே இல்லை. அவர் மற்றவர்களின் உயிரை காப்பதற்காக தன் உயிரையும் இழக்க துணிந்தவர். அவரின் தவ வலிமை காரணமாக எந்த ஒரு தைத்தியனாலும், தானவனாலும், அசுரனாலும், அரக்கனாலும் அவரது ஆசிரமத்திற்குள் நுழைய இயலாது. அது மட்டுமல்ல, அவரது ஆசிரமத்தில் எவராலும் பொய்யுரைக்க இயலாது. அதர்மத்திற்கு எவராலும் துணை போக இயலாது. அவர் அநியாயத்தை அறவே அழித்தவர். அண்ணா, நான் மகரிஷி, தாங்கள் எங்கு? தாங்கள் தானே எங்களிடம் இவ்வழியாக செல்லுமாறு கூறினீர்கள். நான் புறப்படுவதற்கு அனுமதி அளியுங்கள். சில நேரங்களில் புறக்கண்களினால் மட்டுமல்ல, அகக்கண்களினாலும் காண வேண்டும். இருப்பினும் மகரிஷி, இவர் இந்த மகரிஷி. இவரது தரிசனத்தை கண்டவுடன் அக்கிரமக்கார அரக்கர்கள் உயிர் பயத்தினால் ஓடிவிடுவார்கள். இவர்தான் மகரிஷி அகத்தியரா? தாங்கள் மகரிஷி அகத்தியரா? மகரிஷி, தசரத நந்தன் ராமனின் வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள்.
பிரபு, இறுதியில் என்னை கண்டு கொண்டீர்கள் அல்லவா? முனி சிரேஷ்டரே, இன்று காலை பொழுது தங்களை கண்டேன் அல்லவா? அப்பொழுதே தெரிந்து கொண்டேன். ஆனால் நான் தங்களது உண்மையான உருவத்தில் எங்களுக்கு எப்பொழுது காட்சியளிப்பீர்கள் என்றுதான் காத்துக் கொண்டிருந்தேன். தங்களை கண்டதில் ஒரு விஷயம் உறுதியானது. இனி ரிஷிகள் முனிவர்கள் பாதுகாப்பை பற்றி நான் கவலை கொள்ள தேவையில்லை. ராகவா, இங்கு இருக்கும் அஸ்திரங்களும் சஸ்திரங்களும் தேவாசுர யுத்தத்தில் பயன்படுத்தப்பட்டது. அன்று முதல் இன்று வரை என்னிடமே இது பத்திரமாக இருக்கிறது. இந்த அண்ட சராசரத்தில் இந்த அஸ்திரங்களையும் சஸ்திரங்களையும் பயன்படுத்துவதற்கு உங்கள் இருவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை. இந்த தனுசை விஸ்வகர்மா தனது கைகளாலே உருவாக்கினார். இந்த அம்புரா தூளி இந்திரனால் அளிக்கப்பட்டது. இதில் பானங்கள் குறையவே குறைகிறது. இதுதான் பிரம்மாஸ்திரம். பிரம்மதேவனின் அம்சம் உடையது. இது அபரிமிதமான சக்தி கொண்டது. இது கட்கம். இதன் கூர்மை என்றும் குறைவதில்லை. இந்த அனைத்து அஸ்திர சஸ்திரங்களையும் பகவான் விஷ்ணு அசுரர்களுக்கு எதிராக பயன்படுத்தினார். இவைகள் அனைத்தையும் பயன்படுத்தி தண்ட காருண்யத்தில் மறைந்திருக்கும் அனைத்து அசுரர்களையும் தாங்கள் வதம் செய்ய வேண்டும் பிரபு. மகரிஷி, நான் தசரத நந்தன் ராமன். இந்த அஸ்திரத்தையும் சஸ்திரத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன். அத்துடன் வாக்களிக்கிறேன். இதன் உதவியுடன் அக்கிரமக்கார அரக்கர்களை நான் வதம் செய்வேன். தங்களுடைய நம்பிக்கையை வீண் போக விட மாட்டேன். தாங்கள் எங்களை ஆசீர்வதியுங்கள். பிரபு ஸ்ரீராமா, தாங்கள் சர்வ வல்லமை படைத்தவர். எனது ஆசீர்வாதம் தங்களுக்கு தேவையில்லை. தங்களுடைய தமையனார் லக்ஷ்மணன் அசுரர்களை அழிப்பதற்காகவே தோன்றியிருக்கிறார். தங்களது தர்ம பத்தினி தேவி சீதாவின் பதிவிரதா தர்மம், பதியின் மீது வைத்திருக்கும் அன்பு இந்த புவியில் உள்ள அனைத்து பெண்மணிகளுக்கும் ஓர் எடுத்துக்காட்டாக இருக்கப் போகிறது. மகரிஷி, நாங்கள் தன்யனான என்னாயிற்று? அவர்கள் இருவரையும் சிறைப்பிடித்து விட்டாயா? அந்த காரியத்தை நெருங்கிவிட்டேன். ஆனால் அவர்கள் இருவரும் அகத்தியரின் ஆலயம் சென்று விட்டார்கள். உடனே சென்று சகோதரர் ராவணனிடம் உனது தோல்வியை ஒப்புக்கொண்டு விடு. இல்லை, நான் அவர்களை நிச்சயம் சிறைப்பிடிப்பேன். எப்பொழுது தூஷணா? எப்பொழுது? அண்ணா, அவர்கள் இருவரும் மாயாவியை போல் தெரிகிறார்கள். நிச்சயமாக அவர்களிடம் மந்திர சக்தி உள்ளது. ஆம் தூஷணா, நீ நடுங்கும் மந்திர சக்தி. அதை கொண்டுதான் உயிரை பறிக்கிறார்கள். அதை அறிந்ததால் தான் இவர்கள் இருவரையும் சிறைப்பிடிக்க வந்த தசானந்த ராவணனின் இளைய சகோதரரான தூஷணன் தற்பொழுது அவர்களை கண்டு அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்கிறார். வீண் பேச்சு பேசுவதை நிறுத்து தூஷணா. என்னுடன் இல்லத்திற்கு வா. நம் அன்பு சகோதரி இலங்கைக்கு திரும்பி இருக்கிறாளாம். நம்மை காண அவளுடன் காத்துக் கொண்டிருக்கிறாள்.
மகாராணி சூர்பனகை வாழ்க! மகாராணி சூர்பனகை வாழ்க! மகாராணி சூர்பனகை வாழ்க!